இட்ஸ் Thursday afternoon பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஓட்ஸ் ஆப்பிள் ஸ்மூத்தி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஓட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 10 minutes போல் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆப்பிள், இதில் வந்து தோல் வந்து இது எடுக்கிறனா நீங்கள் எடுத்துக்கிடலாம். நான் கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஓட்ஸ், ஹனி, அதுக்கப்புறமா சினமன் பவுடர், ஃப்ளாக்ஸீட் பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு கப் போல் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இது கூட ரைசின்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா மிளகு சம்பா சாப்பாடு தான் வந்து தயார் பண்ணணும். ஸோ அதை வந்து ஊற வச்சுக்கிறேன். ஆஃப்டர்நூனே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வெயிட் லாஸுக்கு, ஃபேட்டி லிவருக்கு, தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் லஞ்சோட தேற்றான் கொட்டை காஃபியுமே எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்டே நைட்டே பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா எனக்கு ஜாமான்லாம் வந்து கழுவி வச்சுட்டாங்க. ஸோ மார்னிங் வந்ததும் ஒர்க் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா சௌ ஜூஸ் தான் போட்டுக்கிறேன். அண்ட் ஹார்மோனல் பேலன்ஸ் ட்ரிங்க் ஒன்று எப்போயுமே குடிப்பேன். ஒவ்வொரு மார்னிங்குமே சிம்பிளாக வந்து காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கோடு நீங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி 32+ இருக்கிற விமன் எல்லாருமே வந்து இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 40+ வந்து உங்களுக்கு போன் டென்சிட்டி குறைபாடுலேருந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், யூட்ரஸ் பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. அப்படி வந்தாலுமே சீக்கிரமாக உங்களால் ரெக்கவர் ஆகி வர முடியும். அன்றைக்கி இந்த ட்ரிங்க்லாம் குடித்ததுக்கப்புறமா என்னோடய யோகா கிளாஸ்க்கு செட் பண்ணிவிட்டு அதை தான் வந்து பண்ணுறதுக்கு தயாராகிட்ருக்கேன். இப்போது லீவ் டேஸ் போயிட்டுருக்கிறதுனால என்னோடய யோகா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock, 8:30 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் இருக்குது. பட் யூஸ்வலாக யோகா கிளாஸ் வந்து மார்னிங் 6 to 7 வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். 5 o'clock எழுந்திரிச்சு மெடிடேஷன் எல்லாமே முடிச்சுட்டு யோகா கிளாஸ் பண்ணுறது உண்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, காட்டியானம் இந்த 2 மாவை வச்சு செஞ்ச கருப்பட்டி கொழுக்கட்டை இதுதான் வந்து மெயினாக எடுத்துக்கிட்டேன். இது கூடவே சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் போரிட்ஜுன்னு சொல்லலாம், ஆப்பிள் சூப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து பர்டிகுலராக கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. விட்டமின் சியுமே வந்து இதில் ரிச்சாக இருக்குது. நம்ம லெமன் தோல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பட் லெமன் தோல் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும்போது. இது கூட வந்து நான் கொஞ்சம் ஃப்ளாக்ஸீட் பவுடர், அதுக்கப்புறமா பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு பழைய சாதம் இருக்குது, அது கூடவே சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் வந்து பொரியல் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒயிட் சென்னா வந்து நைட் டின்னருக்காக நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய லஞ்ச் வந்து அன்றைக்கி மேங்கோ, அதுக்கப்புறமா பலாப்பழம், அப்புறமா வாட்டர்மெலன். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மக்கிட்ட பாரம்பரிய அரிசிகள் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.